பொதுவாக பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன பயம் இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு. அவங்களாம் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி அந்த மருமகளை கொடூரமாக வேட்டையாடி சாவடிக்க துடிக்கிற இந்த ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கிட்டேருந்து தப்பிக்க போகிறாரா நம்ம ஹீரோயின். அவங்க தப்பிச்சாங்களான்ற கதையை சொல்கிற படம் தான் ரெடி ஆர் நாட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ. எல்லாருக்கும் தெரியும் கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு. ஸோ யாரும் வெளியில் சுற்றாதீங்க, வீட்லேயே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ படத்துக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீனில் 2 பசங்க ஓடி வரானுங்க, அலெக்ஸ் அண்ட் டேனியல். அலெக்ஸை ஒரு பீரோவில் வச்சு பூட்டிட்டு டேனியல் மட்டும் வெளியில் நிற்கிறான். அப்போ ஒருத்தர் ரத்த கிளறியாக வராரு, என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு கேட்குறாரு டேனியல் கிட்ட. டேனியல் என்ன பண்ணுறான்னா, அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். ஸோ அவரை துரத்திட்டு ஒரு ஃபேமிலியே வருது, மாஸ்க்லாம் போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் அவரை அட்டாக் பண்ணுறாங்க அம்பை வச்சு. அங்கேருந்து அவரை இழுத்துட்டு போகிறாங்க. அவர் அன்றைக்கி தான் கல்யாணம் ஆகி வச்சுருக்க மாப்பிள்ளை. ஸோ இந்த பொண்ணு பயங்கரமாக கதறி அழுது அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அவரை கூட்டு போய் சாவடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் 30 வருஷம் கழிச்சு இங்கே நம்ம ஹீரோயின் கிரேஸ் உட்காந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது ஸோ மேடையில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள்லாம் ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறவரும் வராரு. 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அலெக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என் ஃபேமிலி ஒரு மாதிரி, ஸோ அதை சகிச்சுட்டு உன்னால் இருக்க முடியுமா, இப்போ கூட உனக்கு வேணும்னா நீங்கள் இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எந்த ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ டேனியல் வரான். டேனியல் குடியாரனா மாறிட்டு இருக்கான். ஸோ அவனும் வந்து வெல்கம் டு ஃபேமிலின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே வராங்க. கீழே கல்யாணத்துக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது ஸோ கல்யாணமும் முடியுது. எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒருத்தரையாக மீட் பண்ணுறான் நம்ம கிரேஸ். எல்லோரும் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸோ ஃபஸ்ட் நைட் மாதிரி வருது. உள்ளே வந்து 2 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது பெட்டில் திடீர்னு நம்ம கிரேஸ் எதையோ பார்த்துட்டு பயந்துடுறா. என்னன்னு பார்த்தா அந்த கிழவி நின்றுட்டுருக்கு. எல்லோரும் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வான்ற மாதிரி கூப்பிட்டோனும் நம்ம எதுக்கு கீழே போகணும் அப்படின்னு அவன் கேட்குறா. அதுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அந்த ட்ரெடிஷன் படி எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க வந்து மிட் நைட்டில் ஒரு கேம் விளாட்ணும். அந்த கேமில் வின் பண்ணால் தான் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் அப்படின்றத அது சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஏதோ கேஷுவலாக எடுத்துக்கிட்டு எந்த கேம் வந்தாலும் நாங்கள் சீன் காட்டுவோன்ற மாதிரி பேசிட்டு வராங்க. ஸோ அந்த ஃபேமிலி இவளை வந்து வெல்கம் பண்ணி ஒரு புது டைனிங் ஹாலுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னு இவன் வியந்து பார்க்குறா. என்னென்னா உள்ளே வந்து நிறைய வேட்டையாடி இருக்காங்க, வெப்பன்ஸ்லாம் நிறைய இருக்குது, விசித்திரமாக இருக்குது அவளுக்கு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் லைனாக உட்காராங்க. எல்லோரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஃபேமிலி ஹெட்டு வந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது இறந்து போனவர், முன்னோர். அவர் பேர் வந்து லீபெயில். அவர் தான் வந்து இந்த ஃபேமிலி இவ்வளோ பெரிய அரண்மனை இதெல்லாமே பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஆசைப்படி என்னென்னா, இவங்களோட பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா கேம் போர்ட்ஸு, இந்த கேமு அதெல்லாம் வந்து உருவாக்குறது தான். ஸோ அதனால தான் அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ ஃபேமிலியில் உள்ளே வரவங்கள இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி தான் ஏற்றுக்கணுன்றது தான் இவங்களோட தீம். அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கேம், கொடூரமான கேம் விளையாடி பிகினிங்கில் ஒருத்தரை கொண்டு இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு இது தெரியாது. ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் ஒரு கேம் இருக்கும். அந்த கேமை தான் விளையாடணுன்றது. ஸோ ஈஸியான கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட அந்த பாக்ஸ் வருது. இவ எடுக்கிறா. என்னென்னு பார்த்தா ஹைட் அண்ட் சீக். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அலெக்ஸ் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிடுறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹெட்டு வந்து ரூல் சொல்கிறதுக்கு முன்னாடி அலெக்ஸ் வந்து காதில் பொறுமையாக சொல்கிறான், என்னை வந்து பெட்ரூமில் பாரு அப்படின்னு. இதெல்லாம் சப்ப மேட்ரு, சின்ன கேம் தான், நான் விளையாடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் போயிடுறான். ஸோ வெளியில் கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒளிஞ்சிருக்கணும், காலையில் வரைக்கும் ஒளிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், அதுக்குள்ளே நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சிட்டோன்னா நீ அவுட்டுன்னு. ஸோ நான் வின் பண்ண அவ்வளோதானே அப்படின்றா. அங்கே கேமராஸ்லாம் இருக்குது, சுற்றி ஃபுல்லாகவே கேமராஸ் இருக்கும், அதை காமிக்கிறா. நீங்கள் கேமராவை பார்த்து வந்தீங்கன்னா அப்படின்றது அவள் கேட்கும்போது, நாங்கள் ட்ரெடிஷ்னலாக மட்டும்தான் விளையாடுவோம், நாங்கள் ஃபோர்ஜரிலாம் பண்ண மாட்டோம், கேமராலாம் ஆஃப் ஆகிடும். ஸோ இவங்க கேமராவும் ஆஃப் பண்ணுறாங்க. கூடவே வந்து வீட்டில் இருக்க எல்லா டோர்ஸையும் லாக் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ 100 கவுண்ட் வரைக்கும் இவளோட டைம், இப்போ போய் எங்கே வேணாலும் ஒழிஞ்சிக்கலாம். ஸோ அந்த கேப்பில் இவள் ஒளியறதுக்கு போகும்போது இங்கே உள்ள எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு வெப்பன் தரப்படுது. நம்ம அலெக்ஸ் செம்ம காண்டா வரான். ஏன்னா வந்து அலெக்ஸ் உண்மையாலே லவ் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்திருக்குல்ல நம்ம ஃபேமிலியில், நீ வந்து நம்ம ஃபேமிலியோட ட்ரெடிஷனில் இருக்கணும், இதுதான் நம்ம பண்ணி ஆகணும், இல்லைனா என்ன ஆகணும் உனக்கே தெரியுன்றதை அவங்க பேசிட்டு, அலெக்ஸ் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அலெக்ஸ் ஹெல்ப் பண்ணிவிடுவான்ல, அதனால் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லோரும் ரெடியாக வராங்க அந்த பொண்ணை ஹண்ட் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் அந்த பொண்ணை தேடி போகிறாங்க. அந்த கேப்பில் என்ன பண்ணுறான்னா, நம்ம அலெக்ஸ் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கிரேஸ் அந்த லிஃப்ட்குள்ளே ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு டென்ஷன் ஆகிறாங்க. சீக்கு என்ன குழந்த மாதிரி நம்ம இப்படி இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கோம், ஓகே நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இறங்கி வராங்க. இந்த கேப்பில் இந்த பொண்ணை தேடி வீடெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க இந்த ஆளுங்க. ஸோ இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வெண்ட்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். அவங்களும் அக்கார்டிங் டு தட் தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து 2 பசங்க இருப்பானுங்க, சின்ன பசங்க. அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு ஒரு சர்வெண்ட்டை வச்சுருப்பாங்க. அந்த சர்வெண்ட் வந்து ஒரு பையன் காணாமல் போய்ட்டுருப்பான் பெட்லேருந்து. அவனை தேடிட்டு ரூமாக அந்த சர்வெண்ட் சுற்றிட்டுருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் ரூமாக சுற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ பிடிச்சி உள்ளே இருக்கிறாங்க. பார்த்தா யாருன்னா நம்ம அலெக்ஸ். அவர் உட்கார வச்சு ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுவார். அந்த டைமில் வந்து அந்த சர்வெண்ட் அந்த ரூமுக்கு வரா. ஸோ இவர் வந்து ஒரு நிமிஷம் இங்கே ஒலி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு பின்னாடி 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த சர்வெண்ட் பொண்ணு அப்படி இந்த ரூமில்
இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்படியே வெளில போகும்போது டம்மால்னு அவள் தலையிலே சுடுறாங்க. யாரோ பார்த்தா அந்த ஃபேமிலியில் ஒருத்தி லூஸ் மாதிரி குதிப்பா. நான் சுட்டுட்டேன், அவளை சுட்டேன், நான் தான் வின்னரு அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பா. கிட்ட வந்து பார்த்தா அது சர்வெண்ட். இந்த சீனை வந்து அப்படியே பார்க்குறா நம்ம கிரேஸ். அப்படியே அள்ளு விட்டுருது அவங்களுக்கு. இப்போ அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அமைதியாக அலெக்ஸ் அமைதிப்படுத்துறாரு. ஸோ ஃபேமிலியாக வந்து என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அவனை திட்டுறாங்க. நான் தெரியாமல் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. சரி ஓகே, இதை க்ளீன் பண்ணுவோம், நம்ம தேடிப்போம் அப்படின்னும் போது அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தி வந்து சொல்கிறான் அலெக்ஸ் காணோம் அப்படின்னு. ஓகே, அலெக்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வெளில வருவான். அவன் அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பொண்ணை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லோரும் மூவ் ஆகிறாங்க. இப்போது இந்த பொண்ணு பயங்கரமாக கதறா. அந்த அலெக்ஸை பிடிச்சி திட்டுறா, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னும் போது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், நீ விட்டுட்டு போயிடுவேன்னு பயந்த, அதனால தான் நான் சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ ஓகே, ஐ லவ் யூ, நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன், என்னை நம்பு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் போயிட்டு கேமராஸ் ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் வந்து டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவேன், நீ கிளம்புறதுக்கு ரெடியாருன்ற மாதிரி ஷூஸ் கொடுக்குறேன், இந்த ஷூவை முதல்ல போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கே நம்ம ஆள் ரெடியாக வராங்க. அவங்க ஸ்கர்ட்டெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ஷூவெல்லாம் டைட் பண்ணிட்டு ரெடியாக வராங்க. ஸோ அவன் சொன்ன மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. பார்த்தா லெஃப்டாக ரைட்டான்றது அவங்களுக்கு புரியல. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறாங்க. இந்த கேப்பில் இந்த பக்கம் அதை செத்து போன பணத்தை தூக்கிட்டு இந்த ஃபேமிலி நடந்துட்டு எங்கேயாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே தான் இருப்பா அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக இவள் டோர் ஓப்பன் பண்ணி பக்கத்துலேயே நிற்பா. அப்படியே ஃபேமிலியாக அமைதியாக பார்க்குறாங்க. டக்குன்னு அவளை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கன்னெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, அந்த எமிலின்ற பொண்ணு வெளியில் வருவா. அந்த பொண்ணை சுட்டால தெரியாமல் அவள் வருவா. மறுபடியும் வந்து ஏடா கூடமாக கன் எடுத்து சுடுவா. நம்ம எப்படி பூந்துக்கிந்து போயிடுவாங்க. இப்போ வந்து திட்டுவாங்க, என்னடி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னும் போது, ஆக்சுவலி ஒரு கிட்டத்தட்ட மென்டல் மாதிரி இவளுக்கு சுடணுன்னு தான் இருக்குமே தவிர அந்த அளவுக்கு டேலண்ட்லாம் இல்லை, இஷ்டத்துக்கு சுட்டுட்டு இருப்பாள். ஸோ இவளை திட்டினோன்னா ஒன்று அழுவுறா. சரி விடு, நம்ம வா அவளை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. இப்போ மறுபடியும் நம்ம கிரேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரூமாக சுற்றுறாங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல, எல்லா டோரும் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டோர் கிட்டே வராங்க. பார்த்தா நம்ம டேனியல் வெளியில் வரான். டேனியல் அங்கே வந்து அமைதியாக நிற்கிறான். மறுபடியும் மாட்டிக்கினாங்க. ஆனால் டேனியல் வந்து கொஞ்சம் அவனுக்கு உறுத்திட்டே இருக்கும், இந்த மாதிரியே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேறு அவளுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, உட்காந்து நான் உனக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன், நீ ஓடு, நான் வந்து என்னோடய ஃபேமிலி ட்ரெடிஷனை மீறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 10 செகண்ட் டைம் தரான். ஸோ இந்த பொண்ணும் ஓட ஆரம்பிக்கிறா. இவன் 10 செகண்ட்க்கு அப்புறமா கத்திடுறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபேமிலியாக ஓடி வராங்க. எங்கேன்னு கேட்குறாங்க. அவள் எப்பயோ தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்றத அவன் தென்னாவட்டாக சொல்கிறான். அவன் வந்து எல்லாரும் திட்டுறாங்க, நீ குடிக்கிறதாண்டா லாக்கி அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த எமிலி பொண்ணு வரா. அழுதுகிட்டே வர, அதோ குழந்தை மாதிரி, என்னால் சுடவே முடியல, கன்று சரியில்லை அப்படின்னு. இவங்க அம்மா அப்பாவும் வந்து அப்படியே கொஞ்சிறாங்க, குழந்தை அழாத, உனக்கு நாங்கள் வேறு கன்று தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அந்த கிராஸ் போவை கொடுக்குறாங்க. அந்த டைம் பார்த்து இன்னொரு சர்வெண்ட் வந்து நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக வருவா. அவள் வாயிலே அம்பு விட்டுருவா. எல்லோரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போது இந்த கன்று தான் சரியில்லை, நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவள் போயிடுவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அதில் ஒருத்தங்க கேட்பாங்க, சரி இத்தனை பேர் செத்துட்டாங்கல்ல, இதை வந்து இந்த பலி கொடுத்த மாதிரி கணக்கு தானே, நம்ம இனிமேல் அந்த பொண்ணை கொல்லணுமா அப்படின்றது கேட்குறாங்க. அதுக்கு அந்த கிழவி என்ன பண்ணுறா, இந்த மருமகளை மட்டும்தான் நம்ம கொல்லணும், அதுவும் விடியறதுக்குள்ளே கொன்னே ஆகணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இவங்க சாத்தானுக்கு நரபலி கொடுக்குற ஃபேமிலி. இவங்க வந்து இந்த பொண்ணை காலிலக்குள்ளே வந்து நரபலி கொடுக்கலனா இவங்கெல்லாம் செத்துருவாங்கன்றதை இவங்க நம்புவாங்க. பிகாஸ் அந்த முன்னோர் அந்த லீ பெயில் அவரால். ஸோ இதுதான் இவங்க வழக்கமாக பண்ணிட்டு வருது. ஸோ அந்த பொண்ணை தேடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து இப்படியும் அப்படியும் ஓடிட்டுருக்கா, அப்படியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து டென்ஷன் ஆகிறா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீனில் கூப்பிட்டு போனாங்க, அந்த டைனிங் டேபிள் அந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குமே அந்த இடத்துக்கு போகிறா. அந்த இடத்துக்கு போயிட்டு புல்லட்ஸு கன்ஸுன்னு எடுத்துன்னு ரெடி ஆகிறா. வந்து கண்ணாடியில் பார்க்குறா. அப்படியே கிழிஞ்ச கல்யாண ட்ரெஸ்ஸு, ஷூஸு, கையில் கன்னுன்னு பயங்கரமாக நின்றுட்டுருக்கா. இந்த கேப்பில் நம்ம அலெக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அந்த கேமரா ரூமுக்கு போயிட்டு எப்படியாவது டோர்ஸை திறக்க வைக்க முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஓகே அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல, நம்ம கேமரா வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரெடிஷ்னலில் மாற்றாதீங்க அப்படின்னும் போது, என்ன ட்ரெடிஷன், ஒரு விதமாக கன்னெல்லாம் மாறிட்டுருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவளை சாவடிக்கணும், அதான் ட்ரெடிஷன், நம்ம வந்து கேமராவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் கிச்சன் பக்கம் போகிறாங்க நம்ம கிரேஸ். எப்படியாவது டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியல. சரி கன்னை வச்சு சுடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா உள்ள புல்லட் இல்லை. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சர்வெண்ட் ஒருத்தன் வந்துடுறான். அவங்ககிட்டேருந்து மறைஞ்சு அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ புல்லட் லோட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவன் சின்ன சின்ன சத்தத்தை கேட்டு எப்படியும் வந்து பார்க்குறான். பட் இவங்க எப்படியும் மறைஞ்சு ஒரு வழியாக புல்லட்டை லோட் பண்ணிடுறாங்க. புல்லட்டை லோட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட எய்ம் பண்ணுறாங்க. எய்ம் பண்ணால் அவன் வந்து சிரிக்கிறான். என்னென்னு பார்த்தா புல்லட் வந்து ஒர்க் ஆகாது, அது ஒரு டம்மின்ட்டு சிரிக்கிறான். சரி புல்லட் தானே இல்லை, அவன் கொதிக்க டீ போட்டு வச்சுருப்பான். எடுத்து ஒரே அடி அடிக்கிறாங்க மூஞ்சிலேயே.
இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த கேமரா ரூம் பக்கம் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி கேமரா ஆனில் இருக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம அலெக்ஸ் வேலைன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் கதவெல்லாம் உடச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் நம்ம அலெக்ஸ் வந்து அந்த கேமரா கண்ட்ரோல் எல்லாத்தையும் உடச்சி விட்டுறான், டோர் கண்ட்ரோல் எல்லாத்தையும் உடச்சி விட்டுறான். ஸோ இப்போ அப்பா செம்ம கடுப்பாகிறாரு. நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷன் பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கும் போது அலெக்ஸ் திருப்பி அவங்க அப்பாவே போட்டு அடிக்கிறான். இப்போ வந்து டேனியல் வந்து தடுக்கிறான், நீ அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ பேச்சு குத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க அப்பா பின்னாடியிலேருந்து நம்ம அலெக்ஸ் அடிச்சு இந்த கேப்பில் நம்ம கிரேஸ் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன லிஃப்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மூணாவதாக இருக்க சர்வெண்ட் ஒருத்தி உட்காந்து அழுதுட்டுருப்பா பயந்து போயிட்டு. நீ பயப்படாத அப்படின்றது இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அவள் கத்த ஆரம்பிச்சிருவா, இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே லிஃப்ட் பட்டன் அமைக்கிடுவா. அந்த லிஃப்ட் க்ரஷ் ஆகி அப்படியே அவள் இறந்துருவா. இப்போ இந்த மேட்ரு எடுத்துன்னு வந்து ஃபேமிலிக்கிட்ட வந்து அந்த சர்வெண்ட் சொல்கிறான், டோரெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, அதை நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியாது, அந்த சர்வெண்ட் வேறு க்ரஷ் ஆகி இப்போ இருக்கான்னு. இப்போ ஹெட்டு கத்துறாரு, என்ன தான் இங்கே நடக்குதுங்க, பார்க்கறதுக்கு எதுவும் நோஞ்சா மாதிரி இருக்கா, ஆனால் நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே தடுத்துட்டு அவள் பாட்டு தப்பிச்சு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கிழவி சொல்கிறா, முதல்ல நம்ம இவனை மாற்றணும், இவன் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன், எனக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருந்தது, பட் நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷனை இவன் தான் தலை நிமித்தி நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு விண்டோ வெளியிலேருந்து நம்ம ஆள் கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து குச்சி ஒரு வழியாக ஓட ஆரம்பிக்கிறா. கார்டன் பக்கமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே வந்து ஒளிரா. அப்போ பார்த்தா அந்த ஜார்ஜி பையன் வரான், சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஜார்ஜி இங்கே என்ன பண்ணுறா, என்னை எப்படியே காப்பாற்றுவியான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போகிறா. பார்த்தா அவன் கையில் கன் இருக்குது, டமால்னு சொல்கிறான், கையிலேயே ஓட்ட விழுந்துடுது. இப்போ பார்க்குறாங்க சின்ன பையனாவது ஏதாவதுன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே பக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த பையன் மயக்கடிச்சு விழுந்துடுறான். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆடை பார்த்து பயந்துட்டு அங்கே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அந்த பேஸ்மெண்ட்குள்ளே உள்ளே போய் பார்த்தா ஒரே போனோம், அப்படியே வாந்தி எடுக்கிறா. இப்போ கையில் ஓட்டையாயிடுச்சு, ஒன்றும் முடியல, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக மேலே ஏறி வரா. அப்போ அந்த ஏனியும் உடையுது. ஸோ அப்படியே கை வழுக்கிட்டே இருக்கும்போது இந்த கையை பிடிக்கலான்னு எடுத்து வைக்கிறா. கரெக்டாக அந்த ஓட்டைக்கும் அங்கே இருந்த ஆணியும் இறங்குது. ஸோ அது மூலியமாக மட்டும்தான் தொங்கிட்டு இருக்கா. இப்போது பெயினில் பயங்கரமாக கத்திட்டு ஒரு வழியாக மேலே ஏந்துக்கிறா. ஏஞ்சி அவள் கல்யாண ட்ரெஸ்ஸை கிழிச்சு கையில் ஒரு கட்டு போட்டுன்னு வெளியில் ஓட ஆரம்பிக்கிறா. இவள் ஓடுறத அந்த வீட்டில் இருந்த ஒருத்தி பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்கிறா, முதல்ல போயிட்டு அவளை புடி, நான் ஃபேமிலி இருக்கிற அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு அவள் உள்ளே போகிறா. இங்கே நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் கிரில் இருக்குது, அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு கிரில் நெளிஞ்சிருக்கு, அது எப்படியோ உடச்சிட்டு அது வழியாக வெளியில் வரலான்னு வெளியில் வராங்க. அவங்க முதுகு வந்து அந்த கம்பியில் மாட்டிக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கிழிச்சு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு ஒரு வண்டியை நிற்க ட்ரை பண்ணுறாங்க, அவன் பாட்டுன்னு போயிட்டே இருக்கான். இந்த பணக்காரங்களுக்குலாம் என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறா. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த செக்யூரிட்டி நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அவள் வந்தோன்னா அவளை பறி கொடுக்கணும், நம்ம விடிய போகுது, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. இந்த டைமில் நம்ம அலெக்ஸ் வந்து அந்த கட்டையை உடச்சிட்டு வெளியில் வரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ கிரேஸை தேடிட்டு வந்த செக்யூரிட்டி எப்படியோ அந்த கிரேஸை பிடிச்சி அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ நம்ம கிரேஸ் என்ன பண்ணுறாங்க, மேலே ஏறி உட்காந்து செம்மடியாக அடிச்சுட்டு அவரை மட்டை பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா அந்த காரை வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆகிடுது. ஸோ அங்கேயே அழுதுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த செக்யூரிட்டி வந்துடுறான், கண்ணாடியை உடச்சி இவங்களுக்கு மயக்க மருந்து போட்டு ஸோ அங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு வரான். இப்போ வந்து வீடியோ காலில் வந்து கால் பண்ணுறான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு, பிடிச்சிட்டேன் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னோன்னா எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ காலில் பின்னாடி பார்க்குறாங்க, நம்ம ஆளுக்கு லைட்டாக மயக்க தெளிச்சு ஏஞ்சி செம்மட்டி அடிக்கிறாங்க டிரைவரை, அப்படியே கார் கவுந்துருது. இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தால் பார்த்தா நம்ம டேனியல் நின்றுட்டுருக்காரு. ஸோ டேனியல் கிட்டே வந்து பேசுகிறாங்க, நீ என்னை கொலை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னை விட்டுருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசும்போது, இல்லை என்ன பண்ணுறது, என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், ஃபேமிலி ட்ரெடிஷன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே என்ன பண்ணுறாருன்னா, கிட்ட வந்து கன் எடுத்து மூஞ்சில் அடித்து அவங்கள மயக்கடைக்க வைக்கிறாரு. ஸோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இவங்களை வந்து கட்டி போட்டு ஸோ இவங்களை பலி கொடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ வீடியோ போது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிக்கிறாங்க எல்லோரும். குடிச்சிட்டே வந்து இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை ஓங்கும் போது எல்லாருமே ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம டேனியல் எல்லாருக்கும் விஷம் கலந்து கொடுத்துருப்பாரு, நம்ம கிரேஸை காப்பாற்றுறாரு. இவங்க எல்லாரும் எப்பயாவது திருந்துவாங்கன்னு நினச்சி அவங்க திருந்துற மாதிரி இல்லை. ஸோ இன்னோட அதை முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி காப்பாற்றி கூட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம டேனியலோட ஒய்ஃப் வந்து கன் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. அவங்க வந்து நீ தான் இவனை காப்பாற்றினியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டேனியலை கழுத்துலேயே சுட்டுடுறாங்க. இப்போ டேனியல் ரத்த வெள்ளத்தில் இருக்காரு, இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்றாரு. இவங்க வேறு ரூம்க்கு வராங்க, வந்து பார்த்தா நம்ம ஃபேமிலி ஹெட்டு நிற்கிறாரு, ஓவராக வசனம் பேசின்னு இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க விளக்கு எடுத்து ஒரே அடி அடிக்கிற மூஞ்சில் அவள் தான் மயக்க அடிச்சு வந்துடுறாரு. அந்த விளக்கு பட்டு வீடு எரிய ஆரம்பிச்சிடுது. சரின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு வராங்க. இந்த ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம டேனியோட அம்மா வந்து இவளை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க, கழுத்து நிறுத்தி சாவடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த கார்ட் பாக்ஸை வச்சு அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிடுறாங்க. இந்த டைமில் நம்ம அலெக்ஸ் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்து பார்க்குறாரு, டேனி செத்து போயிட்டாருன்றதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து பார்க்குறாரு அம்மாவும் செத்து போய் கிடக்குறாங்க. இப்போ வந்து கிட்ட வந்து ஐம் சாரி, உன்னை தேவையில்லாமல் இந்த ஃபேமிலியில் இழுத்து விட்டேன் அப்படி இப்படின்னு கொஞ்சிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணோட மூஞ்சை போட்டு அமக்குறாரு.
எப்படியோ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, என் கூட இனிமேல் ஒன்று இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லோரும் இங்கே வராங்க, மறுபடியும் இவளை பிடிச்சி போட்டுடுறாங்க. ஸோ டேனியல் தான் கொலை பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ மந்திரம்லாம் அந்த சாத்தான் மந்திரத்தெல்லாம் சொல்லி இவன் கத்தியால் நெஞ்சிலே குத்த வரும்போது நம்ம ஹீரோயின் நகர்ந்து அவங்க ஷோல்டரில் குத்திக்கிறாங்க. அந்த கத்தியை எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு வெளியில் வந்து பைத்தியம் மாதிரி கத்துறாங்க. இப்போ விடிஞ்சிருது, யாருக்குமே எதுவுமே இல்லை, எல்லாமே ஷாக்காக இருக்காங்க. அப்போ எல்லாமே பொய்யா இவ்வளோ நாள் நம்ம பண்ணதெல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், இவள் வெளியில் போனால் எல்லாத்தையும் உளறிடுவா, இவளை இங்கேயே கொண்டுடணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிழவி கோடாலி எடுத்துகிட்டு வெட்டுறதுக்கு வராங்க, வெடித்து செதறிடுறாங்க. என்னென்னு பார்த்தா இவளை அட்டாக் பண்ண வர எல்லாருமே வெடித்து சாவுறாங்க. இப்போ அலெக்ஸ் கெஞ்சி நான் சாரி, எல்லாம் இவங்க பேச்சு கேட்டு தான் பண்ணேன், என்னை விட்டு போயிடாதே, இப்போ இவங்களே இல்லைன்னு போது பாரு எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கையில் அந்த ரிங்கை அழுத்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே தூக்கி அடிக்கிறாங்க. இவனும் வெடித்து செதறான். ஸோ இந்த கேமில் வந்து இவன் தான் வின் பண்ணியிருக்கா. அந்த நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க சொன்ன அந்த லீபேலோட உருவம் தெரியுது. இவ அப்படியே பார்த்து ரோஜா பூமாலன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வரா. வெளியில் வந்து ஸ்டைலாக படிக்கட்டில் உட்காந்து சிகரெட் பிடிச்சின்னு இருக்கா. அப்படியே போலீஸும் வருது. அப்படியே படம் முடியுது. இது உங்கள் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.